பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள் உண்மையாகவே மகிமையின் நாளாக இருக்கிறது. 40 நாள் அளவும் நம்ம தேவ சமூகத்தில் உபவாசித்து காத்திருந்தோம். இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஏராளமான நன்மைகளை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த 40 நாளும் தேவன் தாமே சிலுவையில் இருந்து காட்சியை நமக்கும் அந்த சிலுவையினுடைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு போதித்து நடத்தினார். இது தேவனுடைய கிருபையை அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. பாவியாகிய அடியேனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறது போல தேவன் உங்களையும் கிருபையாய் இந்த 40 நாள் அளவும் வசனத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் தயவு கொடுத்தார். ஆமென். நம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாகவும் இன்று முதல் நாம் செயல்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு அவதரித்தார். பாவிகளாகிய நம்மை ரட்சிப்பதற்காகவே அவர் பரத்திலிருந்து தன்னுடைய மேன்மையான காரியத்திலிருந்து இறங்கி நமக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவர் யாருக்காக வந்தாரோ அவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளாம அவர் சிலுவையில் அறைந்தார்கள். ஆமென். அவர் சிலுவையில் தொங்கினவராக, ரத்தம் சிந்தினவராக, தன் சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டவராக, அந்த கோரமான ஒரு நிலைமை, அது பார்க்கவே முடியாத நிலைமையில் அவருடைய சரீரம் அந்த சிலுவையில் தொங்கினது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் அவர் என்ன சொல்லுகிறார்னா, ஒவ்வொரு வார்த்தையாக தன்னுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டு ஒவ்வொரு வார்த்தையாக பேசிக்கொண்டே வருகிறார். அதில் 6வது வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கடைசி தருணம் அவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இவர்கள் எல்லோரும் கசப்பு நிறைந்த அந்த தண்ணீரை எடுத்து கொடுக்கும்போது அவர் அதை வாங்கி பார்க்குறாரு. நான் உங்க இடத்துல நல்ல தண்ணீரை கேட்டா நீங்க எனக்கு இவ்விதமான கசப்பான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறீர்களே என்று மனவேதனையோடு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? கடைசியாக அவர் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை பிதாவானவர் சொல்லின பொழுது அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் செய்து முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இந்த இடத்துல அவர் தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. முடிந்தது. அப்போ இந்த நாள் வரைக்கும் அவர் கொடுத்த பொறுப்பை அவர் முடிச்சிட்டாரு. ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் 6 நாளை தன்னுடைய எல்லா வேலைகளையும் முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவன் ஒரு காரியத்துக்கு முடிவை தர விரும்புகிறார். ஒரு காரியத்தை நம்ம துவங்கிட்டோம்னா அதுக்கு முடிவை தரணும். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அந்த காரியத்தின் முடிவை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காரியத்தில் கர்த்தர் முடிவை தருவார். நீங்க கேட்கணும், ஏசப்பா இந்த விஷயங்கள் எங்க வீட்டின் பண தேவைகளாகட்டும், வீட்டின் காரியங்களாகட்டும், எல்லாவற்றுக்கும் நீர் முடிவு தர வேண்டும் என்று நம்ம கேட்கணும். நம்ம அதை லேசியாக விட்டுறோம். நம்ம 2-3 வாட்டி நான் ஜோம் பண்ணுறோம், திருப்பி அது கிடைக்கலன்னா அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் குறையாவே ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. பிதா கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அப்பா நான் உங்க பூமியில் நீங்கள் எதுக்கு அனுப்பிச்சிங்களோ அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், உந்த நாம மகிமைப்படுகிறது. நீர் என்ன காரியம் செய்ய என்னை அனுப்பினீரோ அதை நான் செய்து முடித்தேன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகாக சொல்லுகிறார். பாருங்க, அவர் கையில் கொடுத்த ஜாபை அவர் முடிச்சுட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கையில் கொடுத்துருக்கிற வேலைகளை சரியாய் முடிக்கிறோமா, நாம் சரியாக செய்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். நமக்கு ரோல் மாடல் ஜீசஸ் தான். அவர் என்ன செய்தாரோ, அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடித்தாரோ அதே மாதிரி தான் நம்மளும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, அதை செய்யணும்னு முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் முடிக்க முடியல. ஏன் முடிக்க முடியல அப்படின்னா, நாம் இந்த காரியங்களை செய்வதற்கு பிசாசனம் விட மாட்டான். அவன் எப்படியும் தடை செய்வான். நீ நல்லா இருப்பது நிச்சயமாகவே அந்த பிசாசு விரும்ப மாட்டான். அப்போ இந்த தடைகளை நாம் எப்படி முறிக்க வேண்டும் என்று வேதம் எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாட்களிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களையும் தரித்து கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வசனம் சொல்லுது, தீங்கு நாள். இது உலகம் ரொம்ப மோசமான உலகம். இந்த தீங்கு நாட்களில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வீட்டு வேலைகளை நம்ம முடிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் சார்ந்த காரியங்களை முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேலையின் காரியங்களை முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தொழிலின் காரியத்தில் முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த தீங்கு
நாட்களில் உங்களால் முடியாது. ஆனால் நீங்கள் பிசாசுடைய கிரியைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். நீ சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் மாறணும். ஒன்று செஞ்சுட்டு ஒன்றை விடக்கூடாது. இயேசு முடிச்சாருல்ல, கண்டிப்பாக நீங்களும் நானும் முடிப்போம். கர்த்தர் அந்த பலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தையின்படி சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு போராட்டம் இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்களோடு கிடையாது. வசனம் சொல்கிறது, அதில் தொடர்ந்து பார்க்குறோம், நம்ம மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு ஒரு பெரிய போராட்டம் உண்டு. நம்முடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஜெயிக்கணும்னு போராடுவோம். நாம் தோக்க வேண்டும் என்பதுக்காக பிசாசு போராடும். இந்த பிசாசுக்கு நமக்கும் நடக்கிற இந்த போராட்டத்தில் பிசாசு ஜெயிக்கக்கூடாது, நாம தான் ஜெயிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறாரு, நீர் கொடுத்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன்ப்பா, நான் ஜெயமாக எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று. அவர் முடித்தாருன்னா அப்போ நாமும் முடிக்க முடியும். ஆமென். இவ்விதமாகவே சர்வாயத்தை தரித்து கொண்டு சத்தியம் என்ற நீங்கள் கட்சியை கையில் வைத்துக் கொள்ளுங்க. சத்தியம் நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்கி நடத்தக்கூடிய இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க உங்களுடைய காரியங்களில் ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம், 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை ஓடினேன், நான் முடிக்கணும்னு தான் ஓடினேன், நான் முடிச்சுட்டேன். நான் முடிச்சுடனே கர்த்தர் எனக்கு நீதியின் கிரீடத்தை வைத்திருந்தார், அதை நான் பெற்றுக்கொண்டேன். இது எனக்கு மட்டும் இல்லை, அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் பார்க்குறோம், அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அவர் தந்தருளுவார். அப்போ நீதியின் கிரீடம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் முடிக்க வேண்டிய ஜாபை முடிக்கணும். உங்கள் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தணும், உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சீர்படுத்தணும். ஏதோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல. இயேசுவானவர் பூமியிலே வந்து 33 வருஷமும் ஒரு குறிக்கோளோட வந்தார், ஒரு காரியத்தை செய்தார், பாவிகளை ரட்சிக்க தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார். அவர் ஜெயமாய் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அவர் சொன்ன வாக்கு எல்லாவற்றும் நிறைவேற்றப்பட்டது. அவர் ஜெயமாய் தன்னுடைய பரத்துக்கு ஏறி போனார். ஆமென், அல்லேலூயா. நாமும் முடிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். இயேசுவானவர் எவ்வளவு அழகாய் நம்மளை லீட் பண்றார் பாருங்க. அவருடைய வாழ்க்கை நம்மளை லீட் பண்ணுது. அவர் சொல்லி கொடுக்கிறார், இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த சிலுவை நேரத்தில், கடைசி நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து, பிதாவை பார்த்து, ஆண்டவரே எல்லாம் முடிச்சுட்டு, ஆண்டவரே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தில் 7வது வார்த்தை இதுதான். இயேசு சிலுவையில் முடிக்கும் பொழுது அவர் முடித்த வார்த்தை என்னன்னா, ஆவியை ஒப்படைத்தார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு என் தேவனுடைய சித்தத்தை செய்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யார்கிட்ட நம்ம ஆவியை ஒப்படைக்கிறோன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நாம் தேவன்கிட்ட நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறோமா, இல்லை மனுஷனோடவே இந்த உலகத்தோடவே ஆவிகளை நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? ஒரு சிலர் இந்த உலகத்தின் மீது இருக்கிற பற்றுதல்னால மற்றவங்க மேலே கவனமாக இருக்கும். என்னுடைய உயிர் என்கிட்ட இல்லை, அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சில டைலாக் எல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம். இல்லை, என் தேவன் எங்கேருந்து உங்களை அனுப்பினாரோ அங்கே தான் இந்த ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். தேவன் தான் இந்த ஆவியை இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த தேவனுக்கு தெரியும் இந்த ஆவி இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. ஆனால் அதற்குள்ளாகவே நாம் இந்த உலகத்தில் வந்து இந்த தேவனையே மறந்து இந்த ஆவியை கொண்டு போய் மற்றவர்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். மற்றவர்களுக்காக நம்ம வந்து போய் செய்கிறோம். என்ன சொல்லுகிறேன்னா, நான் வாழறது நான் எனக்காக இல்லை, அவங்களுக்காக தான் வாழுறேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக வாழுறேன், என் பிள்ளைங்களுக்காக வாழ்கிறேன். இல்லைம்மா, என் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய ஆவியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவர் தான் ஜீவன் தருகிறவராக இருக்கிறார். இயேசு கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது அவர் தாமே ஜீவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நாம் நம்முடைய ஆவியை பொருட்கள் மேலே வைக்கிறோம், பணத்து மேலே வைக்கிறோம், இல்லை ஆஸ்திகள் மேலே வைக்கிறோம். இப்படிப்பட்டவர்களாக நம்ம மாறும் பொழுது அந்த குறிக்கோளே மாறுகிறது. ரொம்ப நாள் நம்ம என்னமோ இந்த உலகத்தில் வாழ போகிற மாதிரி அந்த பொருட்கள் மேலே நம்மளுடைய ஆவியை வைக்கிறோம். பாருங்க, இதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாக சொல்லுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நம்ம 19வது வசனத்திலேருந்து நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா, ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருக்கு வந்து ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது, ஏராளமான தானியங்கள் கிடங்கு இருக்கிறது. அவர் வந்து என்ன சொல்லுகிறார்னா, நான் ஒன்று செய்கிறேன், என் தானிய கிடங்கை பெருசாக்கி நான் நிறைய தானியத்தை சேர்த்து வைக்கிறேன். என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷமாக பொருட்கள் நான் சேர்த்து வைக்கிறேன், அதனால் நீ புசித்து குடித்து இன்பமாய் உன் நாட்களை நடத்து என்று ஆத்துமாவிடத்தில் அந்த மனுஷன் சொல்லுகிறான். தன் ஆத்துமாவிடத்தில் இப்படி அவன் தன்னுடைய இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்னன்னா,
இருக்குது, போதும்ன்ற மனசு இருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த தானியத்தில் சேர்த்து வைக்கிற தானியம் கிடங்கையே இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டி வச்சு நிறைய தானியங்களை சேர்த்து வச்சு கடைசி காலம் வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கலான்னு தன் மனசில் நினைக்கும் போது இயேசு சொல்லுகிறார் அருமையான வார்த்தை பாருங்க. 20வது வசனத்தில், தேவனோ அவனை நோக்கி, மதிக்கண்டனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாய் மாறும் என்றார். அல்லேலூயா. யாருக்காக நீ சேர்த்து வச்ச, இவ்வளோ நாள் நீ இவ்வளோ சேர்த்து வைக்கிறன்றியே, திடீர்னு இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய ஜீவன் பரலோகம் போகணும்பா. அப்போ நீ சேர்த்து வச்ச இவ்வளோ பொருளும் சொத்தும் காரியமெல்லாம் என்ன ஆகும்? அல்லேலூயா. பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இருக்கிறவன் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறான். அல்லேலூயா. ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நீங்களே காரியங்களை செய்து கொள்ளாதீங்க. என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம்லாம் கவலைப்படாதீங்க, தேவன் எல்லாவற்றையும் செய்வார். நீங்கள் போய் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் பொருட்கள் மேலே வைக்காதீங்க, ஆஸ்தி மேலே வைக்காதீங்க, ஸோ தேவையில்லாத பணத்து மேலே வைக்காதீங்க. தேவனை நோக்கி உங்கள் ஆவியை ஒப்பு கொடுங்க. அவர் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் சாட்சியாய் வாழ்ந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய சாட்சி குறித்து வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறேன். அவர் என்ன பண்ணார்னா, ஆவி எங்கேருந்து வந்தது? பரலோகத்திலேருந்து என்னை அனுப்பினார். இப்போ நான் மறுபடியும் எங்கே போனோன்னா அங்கே தான் போனோம் அப்படின்ற தெளிவு இருந்துச்சு. இன்னைக்கு இயேசுவானவர் அந்த காரியத்தில் நம்மை நடத்துகிறார். பாருங்க, அவர் சிலுவையில் தொங்கி ஜீவனை விடுறார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சிட்டு, அப்பா நான் எல்லாத்தையும் கொடுக்குற ஆண்டவரே, என்னோட இந்த பூமியில் முடிஞ்சதுன்னு சொல்லி தலை சாய்க்கிறார். ஆமேன். அப்பொழுது அவர் உயிரை விடும்பொழுது அங்கே இருந்த இடமெல்லாம் அசைக்கப்படுகிறது. திரைச்சிலைகள், அந்த தேவாலயத்தில் இருந்த திரைச்சிலைகள் மேலிருந்து கீழாக கிழிந்து தொங்கப்படுகிறது. அங்கே ஒரு பெரிய நிசப்தமான ஒரு பெரிய காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. அதை பார்த்ததுமே அந்த இடத்துல இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிகிறேன். ஒரு மனுஷன் சாகும்பொழுது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார். இயேசுவை குறித்து யாரோ புறஜாதி சாட்சி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை குறித்து உங்க வீடு சாட்சி கொடுக்குதா? இன்றைக்கு உங்களை குறித்து கம்பெனி சாட்சி கொடுக்கிறதா? உங்களை குறித்து சபை சாட்சி கொடுக்கிறதா? இந்த பிள்ளைங்க எங்க போனாலும் ஒழுங்கா என் வீட்டுக்கு சேர்ந்துருவாங்க, இந்த பிள்ளைங்க எங்க போனாலும் ஒழுங்கா சபைக்கு சேர்ந்துருவாங்க, இந்த பிள்ளைங்களை எங்க அமிச்சாலும் கரெக்டா பர்ஃபெக்டா ஒப்படைப்பாங்க. நீங்கள் ஒப்படைப்பதில் கவனமா இருக்கிறீங்களா? ஏதோ தானோன்னு வாழாதீங்க, முடிவு சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவானவருடைய ஃபாலோ பண்ணீங்கன்னா, இயேசு எப்படி வாழ்ந்தார், எப்படி முடித்தார், எப்படி வேலைகளை சீர்படுத்தினார், எப்படி எல்லாவற்றையும் முடித்துட்டு அவர் சாட்சியாய் ஒப்பு கொடுத்து அநேகர் மறிக்கிற நேரத்தில் அநேக கண்களுக்கு சாட்சியாய் வாழ்ந்தார். அந்த மாதிரி சாட்சியாய் வாழுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சிலுவை எனக்காக உண்மையாகவே இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒன்றை மாத்திரம் எனக்கு தெரிகிறது, பாவியாகிய அடியேனை ரட்சிப்பதற்காகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். இது உண்மை. இந்த உண்மையின் வார்த்தைகளை உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதை பற்றி கொள்ளுங்க. என் தேவன் தன் வாழ்க்கையில் எப்படி சிறந்திருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உலகத்திற்கே சாட்சியாக சரித்திரங்களை பிரித்தாரோ, அந்த மாதிரி நீங்களும் தேவனுக்கு முன்பதாக சாட்சிகளாய் வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, இந்த 40 நாள் அளவும் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, சிறிதேனும் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்ற பிள்ளைகள் ஆண்டவரே, ஆனாலும் எங்களை தெரிந்து கொண்டீரே. அப்பா, அந்த 40 நாளும் ஜெபிக்கும்படியாய் கிருபை கொடுத்தீர், வசனத்தை கேட்கும்படியாய் கிருபை கொடுத்தீர். அப்பா, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் எல்லாம் 100 60 எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அதிசயங்களையும் அற்புதங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் நம்முடைய ரத்தத்தை அனுப்புகிற ராஜா. மாம்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆவியை கொண்டு ஆண்டவரே வேற யார்கிட்டயோ கொடுத்துட்டு வீட்டில் வெறுமையா இருக்கிறாங்க. இல்ல ஆண்டவரே, அந்த ஆவியெல்லாம் உம்முடையது ஆண்டவரே, உம்ம கைக்கு தான் அது வரணும் ஆண்டவரே. அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரங்களை நீர் வேலி அடைங்க. யாரும் தவறுதலான முடிவு எடுக்காதபடிக்கு ஆண்டவரே, அவரவர்கள் வீடுகளிலே சாட்சியாய் வாழ கிருபத்தாங்க. ஆசீர்வதியும். 40வது நாள் உபவாச ஜெபத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளிடுங்க. வியாதி விக்கிரங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த குடும்பம் சபைக்கு சாட்சிகளாய் ஆண்டவரே எல்லா இடங்களில் சாட்சியா நிலைநிறுத்தும். ஆசீர்வதியும். நீர் எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே துக்கங்களை சுமந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காகவே கடந்து வந்தீர், எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாறச் செய்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.